வேதத்திலும் வேதாந்தம் என்று கூறப்படும் உபநிடதங்களிலும் பல இடங்களில் சூரியன் ஸ்தானம் வகிக்கிறான். காஷ்யபரின் பத்தினிக்கு 7 பிள்ளைகள் என்றும் 8வதான சூரியனே மகாமேருவை சுற்றி வருகிறான் என்றும் புராணம் கூறுகிறது. ஸ்வர்ணன், ஷரண்யு, உஷஸ் என்ற திவ்யமான பெயர்களை ரிக்வேதம் இந்த சூரியனுக்கு சூட்டுகிறது. சூரிய உபாசனையை பவிஷ்ய புராணம், பிரம்ம புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம், அக்னி புராணம், கருட புராணம், பவிஷ்யோத்தர புராணம், காளிகா புராணம், மார்க்கண்டேய புராணம் ஆகிய பழம்பெரும் நூல்கள் விதவிதமாக விவரிக்கின்றன. சதபத பிரமாணம் என்ற நூல் சூரியனை சோதிப்பிழம்பு என்றும் பொன் ஆரங்களால் ஆன வட்டம் என்றும் குறிக்கிறது. சூரியனின் பெருமையை நாம் தொடர்ந்து நாளையும் சிந்திப்போம்.